திமுக ஒரு அரக்கன், ஸ்டாலினை மண்டியிட வைப்போம். தமிழ்நாட்டுல பாஜக தான். மோடி சூளுரை. ஜல்லிக்கட்டாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டோட எந்த பெருமைக்குரிய பாரம்பரியமிக்க ஒரு சிறப்பு அம்சமா இருந்தாலும் சரி, மோடி இருக்கிற வரைக்கும் அதை யாரும் அசைக்க முடியாது. தமிழ்நாட்டோட பெருமையை காப்பாற்ற இந்த மோடியால தான் முடியும்னு பிரதமர் மோடி ஆவேசமா பேசியிருக்காரு. நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில பாஜக சார்பா நாடு முழுவதும் பொதுக்கூட்டம் நடைபெற்று வருது. இந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்துகிட்டு மத்திய அரசோட திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்துரைச்சுக்கிட்டு வர்றாரு. அந்த வகையில் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டு உரையாற்றினாரு. அப்போது பேசிய பிரதமர் மோடி, மத்தியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியின் போது தமிழ்நாட்டுக்கு எந்தவித திட்டங்களும் செயல்படுத்தவில்லைன்னு விமர்சனம் செஞ்சாரு. குறிப்பா கன்னியாகுமரி மக்கள் ரயில் திட்டங்களுக்கு கோரிக்கை விடுத்தாங்க, ஆனா அதையும் நிறைவேற்றல. பாஜக அரசு வந்த பிறகுதான் திட்டப்பணிகள் தொடங்கப்பட்டதா கூறியிருக்காரு. ரயில் போக்குவரத்தை மேம்படுத்துவதற்காகவும் ஒரு மிகப்பெரிய ஒருங்கிணைப்பை, ஒரு இணை செயல்பாட்டை நாம் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் சுமார் 50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நெடுஞ்சாலை பணிகள் நிறைவடைஞ்சு இருக்கு. சுமார் 70,000 கோடி ரூபாய்க்கான பணிகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. ஆனால் 2009 2014 ஆண்டுக்கான காலகட்டத்தில் காங்கிரஸ் திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் ரயில்வே பணிகளுக்காக கொடுக்கப்பட்ட பணம் திட்ட மதிப்பீடு ஆண்டுக்கு 800 கோடி ரூபாய் மட்டும்தான். ஆனால் பாஜக அரசு ரயில்வே கட்டமைப்பிற்காக ஆண்டிற்கு கொடுக்கப்பட்ட பணம் 6,300 கோடி ரூபாய்னு தெரிவிச்சிருக்காரு. திமுக தமிழ்நாட்டோட தமிழ் பண்பாட்டோட எதிரி, சாதாரண எதிரி அல்ல, மூர்க்கத்தனமான எதிரின்னு விமர்சிச்சிருக்காரு. நம்ம பாரம்பரியத்தையும் கண்மூடித்தனமா எதிர்க்கின்ற எதிரியா திமுக இருப்பதா கூறியிருக்காரு. அயோத்தியில ராமர் கோயில் திறப்பு விழா நடைபெற்றுச்சு. இந்த விழாவை கூட பார்க்க விடாம திமுக அரசு தடுத்துச்சு. இதனையடுத்து உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவிச்சிச்சு. நமது கலாச்சாரத்தின் மீது ஆரம்பத்தில் இருந்து திமுக வெறுப்பை காட்டிக்கிட்டு இருக்குன்னு குற்றம் சாட்டி இருக்காரு. தமிழ்நாட்டோட அடையாளத்தை, பெருமையை பாதுகாக்க பாரதிய ஜனதா கட்சி என்றும் முன்னணியில இருக்கு. அவங்களுடைய தூற்றல்களையும் அவங்களுடைய எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் பொருட்படுத்தவில்லைன்னு கூறியிருக்காரு. மேலும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை விதித்த பிறகு திமுக காங்கிரஸ் அரசு மௌனம் காத்துச்சு. ஜல்லிக்கட்டு தடை செஞ்சு நம்ம கலாச்சாரத்தை, அந்த பாரம்பரிய விளையாட்டை அழிக்க நினைச்சாங்க. ஜல்லிக்கட்டாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டோட எந்த பெருமைக்குரிய பாரம்பரியமிக்க ஒரு சிறப்பு அம்சமாக இருந்தாலும் சரி, மோடி இருக்கிற வரை அதை யாரும் அசைக்க முடியாது. அந்த பெருமையை காப்பாற்றுவேன்னு ஆவேசமா பேசியிருக்காரு. திமுக ஒரு அரக்கன், விரைவில் தமிழ்நாட்டோட முதல்வராக இருக்கிற ஸ்டாலினை மண்டியிட வைப்போம். தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி செய்வது உறுதி. விரைவில் அண்ணாமலை தலைமையில் ஆட்சி அமைப்போம்னு அவர் பேசியிருக்காரு. மேலும் புதிய பாராளுமன்றம் கட்டிடம் அருகே ஒரு செங்கோல் நிறுவப்பட்டுச்சு. தமிழரோட பெருமை, தமிழ் மன்னர்களோட பெருமை, தமிழ் மக்களோட பெருமை நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் எப்பவுமே சொல்ற மாதிரி நிறுவப்பட்டுச்சு. அந்த செங்கோலை திமுக புறக்கணித்ததாகவும் மோடி தெரிவிச்சிருக்காரு.